திருச்சிற்றம்பலம். சிவா தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசகம் திருச்சதகத்தில் இருந்து 26வது பாடல். சிந்தனை நிந்தனுக்காக்கி நாயினேந்தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்குன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தேனை ஆண்டு கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெரும் கடலே மலையே உனை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டும் இல்லி தனிய நேர்க்கே. சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி என்னுடைய எண்ணத்தையெல்லாம் உன்னுடைய திருவடியின் கீழே நினைந்து நாயினே நாயை போன்ற நான் கண்ணினே நின் திரு பாதப்போது காக்கி இக்கண்கள் இரண்டையும் உன்னுடைய திருவடி தாமரை மலரில் நிறுத்தி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வணக்கத்தையும் அத்திருவடிக்கே செலுத்தி வாக்குன் மணி வார்த்தை என் வார்த்தைகளையெல்லாம் எம்பெருமான் புகழ் பாடக்கூடியதாக ஆக்கி ஐம்புலன்கள் ஆற ஐம்புலன்களும் என்னையே நுகரும்படி செய்து வந்து என்னை ஆட்கொண்டாய். வந்து எம்பெருமானே என்னை ஆட்கொண்டு என் உள்ளே புகுந்தாய், என் மனதிலே புகுந்து வித்தை உடையவனே மாலமுத பெரும் கடலே பெரும் கடலாக பேரானந்த கடல் போன்றவனே மலையே மலையை போன்றவனே உன்னை தந்தனே உன்னை தந்தாய் செந்தாமரை காடணிய மேனி. உன்னுடைய மேனி முழுவதும் செந்தாமரை காடு போல் இருந்ததாம். உன்னுடைய திருமகளும் சிவந்ததாக இருந்தது, உன் திருவடை தாமரை திறந்ததாக இருந்தது, உன் மேனி முழுவதும் சிவந்ததாயிருது. அதனால் செந்தாமரை காடணைய மேனியை உடையவனே தனிச்சுடரே பேரானந்த ஒளி உடையவனே பேர் ஒளி உடையவனே இரண்டுமில் இத்தனியை நிற்கே இம்மை மறுமை இரண்டுமே இல்லாத இத்தனியனே எனக்கு ஆண்டு கொண்டாய். எம்பெருமானே என்ன சொல்லி உன்னை வாழ்த்துவனே. திருச்சிற்றம்பலம்.